பிராண்டுக்கெல்லாம் அப்படிதான் போடுவாங்க. அந்த பேர்ல கெத்து இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் மிஸ்டர் டி அக்ரீன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாவே வந்து இதை போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இதே நம்ம 3 பார்ட்டாக வந்து போட போகிறோம். ஏன் அப்படின்னா ஒரே வீடியோவில் இந்த முழு விஷயத்தை நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம வேளாண்மை துறையில் எவ்வளோ மானியங்கள் கொடுக்குறாங்க, அது நீங்கள் எப்படி பார்க்கறது, எப்படி அப்ளை பண்ணுறது, யாரை பார்க்கணும், அதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜருங்கிறத ஒரு டீட்டெயில்டு வீடியோவை 3 பார்ட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட் வந்து இன்ட்ரோ. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரோ. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம எல்லாரையும் திட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நானே வந்து எதுவுமே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன், யாரை பார்க்கணும் என்ன ஏதுங்கிறது. இப்போ ஒரு 3 வருஷமாக நம்ம அப்படியே கலெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி 1-2 வீடியோஸ் அப்பப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம அதில் ஒரு சில விஷயங்கள் நம்மளும் அதில் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம நம்பி வீடியோஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோவாக சீட் ஃபார்ம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம உங்களுக்கு அது மெயினாக நான் அதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி சொல்லணும் அப்படின்னு ஆரம்பித்தது காரணமே, நீ ஏன் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க, உனக்கு அது பண்ண தெரியுமா, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா. அப்படி நிறைய பேசி வார்த்தைகளை நம்ம வாங்கினதுனால, சரி நம்ம ஏன் பண்ணியே காட்டக்கூடாது இவனுங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி சொன்னவங்களுக்கு பண்ணி காட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மெயினாக நம்ம டார்கெட் வந்து விவசாயிங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக போயிட்டு சேரணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். அதுக்காக கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பண்ணோம். பட் அதை நம்ம ஆன்லைனில் பண்ணியிருந்தோம்னா ரீச் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 2020 ஆரம்பித்த யூடியூப் சேனல் இது 6 வருஷமாக சும்மா தண்டத்துக்குன்னு கிடக்கு. பெருசாக எந்த ஒரு வீடியோஸும் பண்ணாமல், போஸ்ட் பண்ணாமல், டீட்டெயிலாக நிறைய பண்ணணும்னு நினச்சி விட்டுக்கிட்டு இருந்தோம். இனிமேலும் அப்படி விட்டோம்னா அது செட் ஆகாதுன்னு தோணிருச்சு. அதாவது ஆக்ரோஷம் உணர்ச்சி வசப்பட்டேன். நிஜமாகவே சிறுபால் அடித்த மாதிரின்ற மாதிரி பண்ணி முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் ஒழுங்காக வீடியோ போடணும், 4 விஷயத்த 4 பேருக்கு சொன்னி அதில் ஒருத்தர் வந்து அதை ரீச் ஆகிடுச்சுனாலே எனக்கு சந்தோஷம். மெயினாக இனிமேல் நம்ம போடக்கூடிய வீடியோஸுங்களை உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் இந்த வீடியோஸை பார்த்து ஃபுல்லாக அதில் வரக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு இதை சொல்லி விவசாயிகளை கொஞ்சம் பெனிஃபிட் பண்ண வைங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் அக்ரிகல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த கொஞ்ச நாளாக தேவையில்லாத விஷயங்களை பரப்பிட்டு இருந்தாங்களே, விவசாயத்தை காப்பாற்று அதெல்லாம் ஒன்றும் காப்பாற்ற தேவையில்லை. நீ ஷேர் பண்ணு, இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணு, அதை தானே அதுவே பார்த்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக போகும். வேறு என்ன சொல்கிறது, இதுதான் மெயின். இப்போ நம்ம அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான இன்ட்ரோவாக இதை வச்சுக்குவோம். இன்னும் நிறைய இருக்குது. ஒரு சீக்ரெட் லிங்க் இருக்குது, அதில் எந்தெந்த ஸ்கீமுக்கு என்னென்ன மானியம் எல்லாமே இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம்.